படைப்பில் நம்ம அநேக நேரங்களில் பார்ப்போம். படைப்பில் எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிகளாக தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம்னா, நமக்கு வந்து யோசிக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். பாவத்தில் விழுந்திருந்தாலும் யோசிக்கக்கூடிய ஒரு கிருபை தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்? நன்மையினால் நிரப்பி சாட்சியை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்த பகுதியிலே இருக்கிறோம். கிருபை உள்ளவர், அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்லலாம், பாவிகள் மேலும் பரிசுத்தர்கள் மேலும் அவர் வருஷிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நல்லோரும் பொல்லோர் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். நன்மையிலாம் நிரப்புகிறார். என்னென்ன நன்மையிலாம் நிரப்பினார்? வானத்திலிருந்து மழை, செழிப்புள்ள காலங்கள், ஆகாரத்தின் நிறைவு, இருதயத்தின் மகிழ்ச்சி. எவ்வளோ கர்த்தர் செய்திருக்கிறார், இதெல்லாம் செய்திருக்கிறார் அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. இவையெல்லாம் தற்செயலாக நடந்ததில்லை, இயற்கையாக நடந்துருச்சு அப்படின்பாங்க. எல்லாம் இயற்கையாக நடக்கலை, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இது வீணான தேவர்கள் செய்வது அல்ல, கர்த்தர் நடத்துகிறார். எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் புறஜாதியருடைய காரியங்கள்லாம் மழையை வருஷிக்க பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, புறஜாதியருடைய வீணான மாயைகள்லாம் மழையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்து இருக்கிறோம் தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர். ரொம்ப அழகாக சொல்கிறார்ல எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில். மழையை யார் கொடுக்குறா? சில இடங்களில் மழை நடக்கலைன்னா நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது.